ரைட். சால்வ் பண்ணிட்டு வந்தீங்களா? என்ன சொல்கிறாங்க? 8 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம். எட்டு பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம். ஓகேவா? லாபமா நஷ்டமா? லாபமா? பாருங்க, 8 பேனா 100 ரூபாய்க்கு வாங்குறேன், சரியா? பத்து பேனா விற்கிறேன், அப்போ தான் 100 ரூபா கிடைக்குது. லாபமா நஷ்டமா? எத்தனை பேனா நஷ்டம்? 2 பேனா. 2 பேனா தானே வெளியில் போச்சு. அப்போ 10ல் 2 எத்தனை சதவீதம்? அதான் கேள்வி. 10 பேனா தானே விற்றோம். ஆ, 8 பேனா வாங்கியிருக்கீங்க, சரியா? 10 பேனா விற்றுருக்கீங்க இன்றைக்கி. 2 பேனா பழைய பேனா நீங்கள் வச்சுருந்தது சேர்த்து வைக்கிறீங்க. இன்னொரு தடவை பார்க்குறீங்களா? என்னத்த கொஸ்டின் வேறு? 8 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். புரிஞ்சுதா? இன்னும் என்னத்த கொஸ்டின் பார்க்குறீங்க? 8 பேனா 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 10 பேனா விற்கிறீங்க. இந்த 8 பேனா விற்றுட்டீங்க, ஏன்னா இன்றைக்கி ரேட்டு சரியாக போகல. தக்காளி வச்சுக்கோங்க, தக்காளி விலை ஏறும் குறையுமா? 100 ரூபாய்க்கு 8 கிலோ தக்காளி வாங்குறீங்க, ஓகேவா? நேற்று வாங்கின தக்காளி 2 கிலோ வீட்டில் இருக்குது, கடையில் இருக்குது. புரிஞ்சுதா? 8 பேனா விற்க ரேட்டு கம்மியாகிடுச்சு. 8 கிலோ தக்காளி விற்கிறாரு, 100 ரூபா கிடைக்கல, இன்றைக்கி போட்ட காசு வரல. உள்ளேருந்து 2 கிலோ பழைய தக்காளி எடுத்து விற்கிறீங்க, அப்போ தான் இன்றைக்கி போட்ட காசு வந்துருக்கு. லாபமா நஷ்டமா? சரி, வெளியில் போனதில் தான் கால்குலேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். வெளியில் போன பேனா எத்தனை? 10. எத்தனை பேனா நஷ்டம்? 2 பேனா நஷ்டம். அப்போ 10ல் 2 எத்தனை சதவீதம்? 20%. இந்த கான்செப்ட் தான் வேலை. புரிஞ்சுதா? யாருக்கு டவுட் இருக்குது? 8ல் கால்குலேட் பண்ணிடக்கூடாது, புரிஞ்சுதா? வெளியில் போனதில் கால்குலேட். வெளியில் போனது எது? 10 பேனா. 2 வீடுகளை ஒருவர் தலா 5 லட்சத்திற்கு விற்கிறார். ஒன்றில் 5% லாபம், இன்னும் 5% நஷ்டம். என்னது? எதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். x²/100. 2 ஒரே சதவீதமா? 5%. 5² எவ்வளவு? 25/100. அப்போ 0.25% என்னது? லாஸ் தான் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒருவர் 270 மாம்பழங்களை 360 மாம்பழங்களை அடக்க விலையில் விற்கிறார். அவரின் லாபம் நட்டம்தான் வரும். ஓ, சி ஆப்ஷன் போட்டோண்ணா. சரி, ரைட். 0.25 இல்லை, அங்கே மேலே நட்டம் தானே போட்டிருந்துச்சு. ஓ, லாபம் இல்லை, நட்டம் கேட்டிருக்கானா? நட்டம் தான் வரும். ரைட், குட். அடுத்தது 270 மாம்பழங்களை ஒருவர் 270 மாம்பழங்களை 360 மாம்பழங்களின் அடக்க விலையில் விற்கிறார் எனில் அவரின் லாப சதவீதம் எவ்வளவு? லாபமா நஷ்டமா? லாபம். 360 60 மாம்பழங்கள் அடக்க விலை
எத்தனை பழம் விற்கும் பொழுதே கிடச்சிருது? 270 பழம் விற்கும் பொழுதே கிடச்சிருச்சு. அப்போ மிச்ச பழம்லாம் அவருக்கு லாபம். மிச்ச பழம் எவ்வளவு? 90. 90 90 × 100. 1 3 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 100 3ல் ஒரு பங்கு 3ஆல் டிவைட் பண்ணுங்க. எவ்வளோ வரும்? 33.33%. 1/3 அப்படி எழுதலாம். ஒரு பேனாவினை 10 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் ஒரு கடைக்காரருக்கு அடக்க விலையில் 1/11 நட்டம் ஏற்படுகிறது. இதெல்லாம் எப்பயாவது ஒரு ரேராக வரும் இந்த கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். நீங்கள் புக்கில் இருக்கிறதெல்லாம் வராது. நல்ல அறிவாளி கொஸ்டின் எடுத்தானாக்கா புக்கில் இருக்கிற மாதிரி எந்த கொஸ்டினுமே வராது. இது யாராவது சால்வ் பண்ணிங்களா? மேத்தமெட்டிஷியன் இல்லையா? எனில் அப்பேனாவின் அடக்க விலை என்ன? பின்னத்தை நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா பார்த்தோம்னா ஆன்சர். அடக்க விலையில் தான் நட்டம் வரணும். 10 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ 11ல் ஒரு பங்கு நட்டன்றாரு. இங்கே ஆப்ஷன் இருக்கா? அங்கேயே இருக்கு பாருங்க. ஆப்ஷன் வச்சு பாருங்க. 11 தான் ஆன்சரு. முன்னாடி சொன்னீங்களா? இப்போ தான் சொல்கிறீங்களா? ஆன்சரை வச்சு பார்த்தோன்னே 11 ரூபா அடக்க விலை, 10 ரூபாய்க்கு விற்கிற. அப்போ உனக்கு நட்டம் எவ்வளவு? 11ல் 1 தான் நட்டம். பின்னத்தை புரிஞ்சிருந்தால் வேலை முடிஞ்சு போச்சு. பின்னத்தை புரிஞ்சிருக்கணும். பின்னம்னா என்ன? பின்னம் தான் சதவீதம் எல்லாமே. சரியா? ஆப்ஷனை பாருங்கள், தெளிவு வரும். 11 ரூபா அடக்க விலையாக இருந்தால் 10 ரூபாய்க்கு விற்கிற. அப்போ உனக்கு நட்டம் எவ்வளவு? 11ல் 1. 11ல் 1 எத்தனை சதவீதம்? அது நமக்கு தேவையில்லை, விட்டுற வேண்டியதான். ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்பதால் 20% லாபம் அடைகிறார். 20% லாபம் அடைகிறார். இந்த மாதிரி மொட்டையாக கொடுத்தாங்கன்னா 100 எடுத்துக்கணும். 100 தான் அடக்க விலைன்னு வச்சுக்கோங்க. அப்பொருளை 2 மடங்கு விலையில் விற்பதால் அடையும் லாபம். 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 120 ரூபாய்க்கு விற்கிறாரு. 20% லாபமா? அந்த பொருளை டபுளாக விற்கிறாரு. எவ்வளவு? எத்தனை சதவீதம் லாபம்? 140 ரூபா லாபம். அடக்க விலை எவ்வளவு? 100 ரூபா தான். லாபம் 140. லாபம் மட்டுமே. அப்போ எத்தனை சதவீதம் லாபம்? 140% லாபம். 100% தானே 100. 100ங்கிறது 100%. சரியா? அடக்க விலை எப்பயுமே எப்படி எடுத்துக்கணும்? 100%. எதில் நீ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறியோ அது 100% அப்படின்னு அர்த்தம். ஒரு அலுவலரின் ஊதியம் 40% குறைக்கப்பட்டு பின்பு 50% உயர்த்தப்பட்டது. முதல்ல லாபம் வருமா நஷ்டம் வருமா? இது அன்றைக்கே நடத்தணும்ல இந்த கணக்கு. குறைச்சிட்டு ஏற்றுறாங்க. இல்லை இது மாதிரி இல்லை சொல்லலை, அது வேறு. அடுத்தடுத்த தள்ளுபடி பார்த்துருப்போம். சரி, இப்போ பாருங்கள். இப்போ ஒருத்தருக்கு 1000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க. இதை சேட்டை பண்ணிட்டார். அதனால் அவரோட சம்பளத்தை எத்தனை சதவீதம் குறைச்சிருக்காங்க? 40%. 40% எவ்வளவு? 1000 ரூபாயில் 400 ரூபா. அவரோட சம்பளம் என்னவாயிரும்? 600 ரூபாயாயிரும். சம்பளம் குறைச்சிட்டாங்க. அங்கே பேசாதீங்க, இங்கே கவனிங்க. தெரிலன்னா என்கிட்ட கேளுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ மீண்டும் அவர் நல்ல பேர் எடுக்கிறாரு ஓனர்கிட்ட. சரி, இப்போ 50% இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பா அவருக்கு அப்படிங்கிறாங்க. 50%. 50% எதில் போடணும்? 600 ரூபாயில் போடணும். 600 ரூபாயில் 50% எவ்வளவு? 300 ரூபா. இப்போ அவருக்கு சம்பளம் என்னவாயிரும்? ஒரிஜினல் சம்பளத்தோடு கம்பேர் பண்ணுங்கள். லாபமா நட்டமா? எத்தனை பர்சன்டேஜ்? 100 ரூபா நட்டம். பர்சன்டேஜ் பார்த்தா 10%. ஓகேவா?
பர்சன்டேஜும் உனக்கு தெரிஞ்சிடும், எங்கே எப்படி கால்குலேட் பண்ணணும் அந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கிறது. 16 பேனாக்களின் அடக்க விலை 12 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம். லாபமா நஷ்டமா? லாபம்தான். அடக்க விலை 12 பேனா விற்கிறார், 16 பேனா வாங்குறாரு 100 ரூபாய்க்கு. 12 விற்கும் பொழுதே 100 ரூபா கிடச்சிருச்சு. மிச்சம் எவ்வளோ லாபம்? 4 ரூபா. இனிமேல் அங்கெல்லாம் போக தேவை, அப்படியே போடுங்க, இங்கேயே போடுங்க. வெளியில் போனால் பேனாவில் தான் கால்குலேட் பண்ணணும். 4 நான் 3 12 3ல் ஒரு பங்கு. 3ல் ஒரு பங்குனா எவ்வளவு? 33.13. 3ல் ஒரு பங்கு. அதெல்லாம் அப்படியே போடுங்க. இல்லை சார், என்ன சார் புரியல? சரி, 4/12 × 100 போடுங்க, அவ்வளோதான். அதே தான் வரும். 1 3 33.33. பின்னம 3.33 எழுதுனா 1/3. அவ்வளோதான். ஒரு பொருளை 25% லாபம் வைத்து 60 ரூபாய்க்கு விற்கிறார். அந்த பொருளின் அடக்க விலை என்ன? இந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்கே போகணும்? ஆப்ஷனை வச்சு போங்க. 25% லாபம் வச்சு 60 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ இது 60 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம்? யார் சொல்கிறீங்கன்னு பாருங்க. ஆ 25%. ஏங்க ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், 25% லாபம் வைக்கிறேன். லாபம் 25% வைக்கிறேன். 100 ரூபாயில் 25 எவ்வளவு? 25. இப்போ நான் எவ்வளோக்கு விற்கிறேன்? 125 ரூபா. இது எத்தனை சதவீதம்? அப்போது 125%. அடக்க விலை எப்பயுமே 100%. அதில் 25% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறோம். அப்போ இது எத்தனை? 125%. புரிஞ்சுதா? எவ்வளோ விலைக்கு விற்றுருக்காங்க? 60 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிவைடட் பை 125 போட்டால் என்ன கிடைக்கும்? 1% கிடைக்கும். அதை மல்டிப்ளை பண்ணினா எவ்வளோ கிடைக்கும்? 100% கிடைக்கும். சாரி, 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100%. 125 பங்கு இருக்குங்க. 125ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பங்கு கிடைக்குமா? நமக்கு 100% தானே வேணும். இன்ட்டு 100 அப்படி போடலாம். ஆனால் அதெல்லாம் மொக்க வேலை, அது தேவையில்லை. சரியா? இங்கே பாருங்க, ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷனில் 50 எடுத்துக்குவோம். சரியா? 25% தானே. 50 ஏன் 50 எடுக்கிறேன்? இந்த 4 என்னது? இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் அடக்க விலை. புரிஞ்சுதா? அதில் ஒரு 25% கண்டுபிடிச்சி அது கூட கூட்டினீங்கன்னா 60 வரணும். அப்போ அதுதான் வந்து என்னது? அந்த பொருளோட அடக்க விலை. கரெக்டாக? அதனால் ஆப்ஷனில் இருந்து போகிறோம். இப்போ 50 எடுக்கிறேன். 50 25%. 50ல் பாதி எவ்வளவு? 50%. அதில் பாதி 12. ஆமாவா? 50 12 எவ்வளவு? 62. அப்போ இது கிடையாது. எது கிடையாது? ஆன்சரு இது கிடையாது. சரி, இதை பார்க்கலாமா? 48 எடுப்போம். 48 48ல் 50% எவ்வளவு? 24. 25%. அதில் பாதி 12. 12 + 48 எவ்வளவு? 60. அப்போ எது ஆன்சர்? அடக்க விலை எது? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இப்படி போகணும். கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி போகணும், எல்லாம் ஒரே மாதிரி போகக்கூடாது. ஒரு பொருள் 240க்கு விற்கும் பொழுது வாங்கும் விலையில் 5ல் ஒரு பகுதி லாபம் எனில் வாங்கிய விலை. நடுவில் வந்தால் நம்மளை தொந்தரவு பண்ணுறீங்க. ஒரு பொருளை 240க்கு விற்கும் பொழுது வாங்கும் விலையில் 5ல் ஒரு பகுதி லாபம். 5ல் ஒரு பகுதினா எவ்வளவு? 100. எந்த நம்பராக இருந்தாலும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் சதவீதம் கிடச்சிரும்.
5ல் ஒரு பகுதி தானே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 20%. ஓகேவா? அப்போ 240க்கு விற்கும் பொழுது 5ல் ஒரு பகுதி லாபம் கிடைக்குது. அப்போ அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அடக்க விலை. ஓகேவா? 20% தானே, இது 10% 20 ரூபா, 20% 40 ரூபா. அப்போ இதில் 20% லாபம் வச்சு விற்கும்பொழுது எவ்வளோது 240 ரூபா கிடைக்கும். ஓகேவா? ஒரு வியாபாரி 320 பழங்களை விற்பனை செய்யும் பொழுது 400 பழங்களுக்கான பணம் கிடைக்கிது. லாப சதவீதம் எவ்வளவு? எவ்வளோ லாபம்? 80 தானே. பணம் 400 பழங்களுக்கான பணம் கிடைக்குது. அப்போ 80 பணம் லாபம். 320 4×8 32 25% ஆன்சர். 4ல் ஒரு பங்கு, ஒரு நாள் 1×8 4×8 32. லாபம் எவ்வளவு? 1/4. இது பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. கரெக்டா? இப்போ எவ்வளவு? 25. ஒரு வாகனமானது 13,600க்கு விற்கப்படுவதால் ஏற்படும் நஷ்டம். அடக்க விலை 13,600 ரூபாய்க்கு விற்கிறனால 5% நஷ்டம். அடக்க விலை 10,000 ரூபா வருமா? இந்த ரேட்டோட கம்மியாக விற்றா தான் அது நஷ்டம் நமக்கு. ஆனால் அதுக்கு மேலே தான் விற்கிறோம். அப்போ அது கிடையாது, இது கிடையாது. சரியா? இதை எடுப்போம். $1,500 15%. 1,500 10% எவ்வளவு? 1,500. இன்னொரு 5% அதில் பாதி. பாதி எவ்வளவு? 750. இப்போ அதுவும் கிடையாது. ஏன்னா 50 வரணும், அதனால் அது கிடையாது, விட்டுட்டேன். $16,000 போடுங்க. 10% 1,600, 5% 800. 800. அப்போ எவ்வளோ வருது? 0 0 4. இதாங்க ஆன்சரு. போடுறதுக்குள்ளே போட்டிங்க சார். இங்கே 4 வந்துச்சா? இதில் டிவைட் பண்ணுறோம். 4 இங்கே 400 டிவைட் ஆனால் 600 வரணுமா? அதான் ஆன்சர். ஆன்சர் புரியுதா என்ன பண்ணுறேன்னு? சால்வ் பண்ணிட்டு வந்தீங்களா? அம்மா சால்வ் பண்ணீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? மூளை யோசிக்கவே இல்லையா? உடம்பு சரியில்லாதப்ப அதெல்லாம் சாக்கே சொல்லக்கூடாது. குழந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸி, கற்றுக்கலாம். சரியா? உடம்பு சரியில்லை, தூங்குறோம், கனவு வருதா இல்லையா? மூளை அது வேலை செய்யாமலாம் இருக்காது. அது பயங்கரமான ஆள் மூளை, நம்ம மூளை. சரியா? சரி, அதை தயார் பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள். குழந்த மாதிரி. குழந்த உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? கண்ணை மணின்னு கொஞ்சம் அது வேலை வாங்கிடுவோம்ல, சாப்பாடு ஊட்டிடுவோம்ல, அது மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம மூளையை அப்படி தான் வேணுன்னே பண்ணும். அதெல்லாம் சேட்டை பண்ணும், விடக்கூடாது, ஜெயிக்க முடியாது. சரி.